நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த பகுதியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given to us the spirit of fear, but of power and of love and a sound mind. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவி? பயமுள்ள ஆவி அல்ல, பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் கொடுத்திருக்கிற ஆவி அன்புள்ள ஆவி, அன்பின் ஆவி, தெளிவின் ஆவி, பலத்தின் ஆவி. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒரு காரியம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. நாம் எதை கண்டும் எந்த சூழ்நிலை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ரோமர் 6:14 சொல்லுகிறது. ரோமர் 6:14, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆக எதை கண்டு நாம் பயப்படுகிறோம்? முதலாவது, அநேகருக்கு பாவத்தை கண்டு பயம். சிலருக்கு பாவத்தை கண்டு பயமும் கிடையாது. நான் பாவம் செஞ்சிருவோமோ, அல்லது இந்த பாவத்தில் விழுந்துடுவோனோ, இந்த பாவத்திலிருந்து என்னை மேற்கொண்டு வாழ முடியாதோ என்று பயந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஏனென்றால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 1 யோவான் 5 அதிகாரம் 9 வசனம். 1 யோவான் 5 அதிகாரம் 9 வசனம். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவமற்ற பரிசுத்தமான அழிவில்லாத ஆண்டவருடைய அந்த ஜீவ வித்து உங்களுக்குள் தரித்திருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வித்தினாலே ஒரு குழந்தை பிறக்கப்படுகிறான். ஆனால் மறுபடியும் ஒரு தேவ பிள்ளை எப்படி பிறக்கிறான் என்றால், அழியாத என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ள வேத வசனமாகிய அழிவில்லாத வித்து. இந்த வேத வசனம் அது அழிவில்லாத வித்து, அது ஜீவனுள்ள வித்து. இந்த வித்தினாலே, இந்த அழிவில்லாத வித்தினாலே
நீங்களும் நானும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். இப்படியாய் தேவனுடைய சமூகத்திலே மறுபடியும் பிறந்தவன். 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த மறுபடியும் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து, அந்த வேத வசனமாகிய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனுடைய வார்த்தையாகிய வசனமாகிய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. இதை செய், இதை செய்யாதே, இப்படி நட, இப்படி நடக்காதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் இந்த வேத வார்த்தையானது உங்களை போதித்து நடத்தும். இந்த வார்த்தை நீங்கள் தவறு செய்யாதபடிக்கு உங்களை கட்டி காக்கும். ஆகையால் பிசாசானவன் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆனால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அவர் அழிப்பார். பிசாசின் எண்ணங்கள், தந்திரங்கள், செயல்பாடுகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார். அவருடைய வார்த்தையாகிய அவருடைய வசனமாகிய அழிவில்லாத வித்து உங்களுக்குள் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, நீ பாவம் செய்ய மாட்டாய், பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆகையால் பாவத்தை கண்டு ஐயோ இந்த பாவத்தில் நான் விழுந்து விடுவேனோ, இந்த பாவத்தை நான் செய்து விடுவேனோ என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வசனம் அந்த பாவத்தை மேற்கொள்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு வல்லமையை உங்களுக்கு தரும். ஆமென். இரண்டாவது, நிறைய பேருக்கு பிசாச கண்டு பயம். என்ன நடக்குமோ, என்ன செய்வானோ, அவன் பயங்கரமான தந்திரவாதி ஆயிற்றே என்று. அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசியுங்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். 1 யோவான் 4:4 இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவன், இந்த உலகத்தின் அதிபதி, அந்த பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசு பெரியவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். அந்த ஆண்டவராகிய கர்த்தர் ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரம் 20 ஆண்டவராகிய கர்த்தர் இப்படியாய் சொல்கிறார். 16:20 ரோமர், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். ஆகையினாலே உங்கள் காலின் கீழே சாத்தான் அவன் நசுக்கி போடப்படுவான். இதோ மின்னலை போல அவன் கீழே விழ கண்டேன் என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளையே, பிசாசு என்னை மேற்கொண்டு விடும், பிசாசு என்னை அடக்கி ஆண்டு விடும், இந்த பிசாசின் கிரியைக்குள்ளே சென்று விடுவேன், எனக்கு பயமாயிருக்கிறது, ஐயோ அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது என்று சொல்லி பிசாசை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளையே, உனக்குள் மகா பெரிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் காலின் கீழே அவனின் கிரியைகளை அழித்து நசுக்கி போடுவான். அது மட்டுமல்ல, பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, ஐயோ அப்படி இருக்கிறதே இப்படி இருக்கிறது என்று சொல்லி பயந்து நடுங்குகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138:8 சங்கீதம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகையால்
என் கரத்தின் கிரியையை, என் தேவனாய கர்த்தருடைய கரத்தின் கிரியை அது என்ன செய்யாது, நெகிழ விடாது. உமது கரத்தின் கிரியை, ஐயோ செய்ய முடியலையே, இப்படி பண்ண முடியலையே, எதை கண்டு அப்படி சோர்ந்து போய் உட்கார வேண்டாம். எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் நமக்கு சோர்ந்து ஆவியை கொடுக்கவில்லை. சோர்ந்து போகிறவனை, சோர்ந்து போகவில்லை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆவியானவர் வரும்போது ஒரு பலன் உண்டாகும். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இந்த ஆவியானவர்களை பலப்படுத்துவார். எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவராலே எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். ஆமென். ஐயா எல்லாம் ரைட்டு, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஏதோ அன்னன்னைக்கு வாய்க்கும் வயிறுக்கும் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவருடைய எதிர்காலங்களை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற வேலைகளை செட்டில் பண்ணி வைக்கணும். ஏற்ற குடும்பத்தை அவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். எனக்குரிய காலங்கள் எப்படி ஆக போகுதுன்னு தெரியவில்லை என்று எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 48 கடைசி வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரணபரியந்த நடத்துவார். நேற்று நடத்தினார், இன்று நடத்துகிறார், நாளையும் நடத்துவார். ஆமென். உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர். ஆமென். இதுவரைக்கும் இந்த தேவன் உம்முடைய வாழ்க்கையிலே நன்றாய் நடத்தினார். அது மட்டுமல்ல, தம்முடைய வசனத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பிரசன்ட் டென்ஸ், நடத்தினார், இப்பொழுது நடத்துகிறார். அது மட்டுமல்ல, என்னையும் உங்களையும் அவர் மரண பரியந்தம் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் உங்களை என்னை நடத்துவார். சங்கீதம் 119:65 வாசியுங்கள். 119:65, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நன்றாய் நடத்தினீர், பாஸ்ட் டென்ஸ், நடத்தினீர். இப்பொழுது சங்கீதம் 23, அவர் எப்படி நடத்துகிறார்? தம்முடைய நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நடத்தினீர், நடத்துகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். நடத்தினீர், நடத்துகிறீர், இனி மேலும் உங்களை என்னையும் இவர் நடத்துவார். ஏனென்றால் நம்முடைய காலங்கள், என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. 31 சங்கீதம் 15 வசனம். காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினாலே பாவத்தை கண்டோ, பிசாசை கண்டோ, பிரச்சனையை கண்டோ, எதிர்காலத்தை கண்டோ நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கும் எனக்கும் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் 3
8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மீகா 3:8, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். மகனே, இந்த ஆவியானவர் பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே உங்களை நிரப்புவா. நானோ பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். யாக்கோபுக்கு மீறுதலை, இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தை அறிவிக்கும்படி, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? பயத்தை அகற்றுவார். ஏனென்றால் ரோமர் 5:5 சொல்லுகிறது. ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு அருளப்பட்ட ஆவினால், நமக்கு அருளப்பட்ட அந்த ஆவி தேவன் அருளிய பலத்தினாலே, நியாயத்தினாலே, பராக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கும். தேவன் அருளின ஆவி. இந்த தேவன் அருளின ஆவி பலத்தையும் பராக்கிரமத்தையும் நியாயத்தையும் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அன்பை, தேவ அன்பை ஊற்றுகிறது. அல்லேலூயா. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பினாலே, தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே அப்படியே செயல்படும் போது 1 யோவான் 4:18 சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். There is no fear, but perfect love cast out from it. ஆண்டவருடைய அன்பு, அந்த perfect love, அந்த பூரண அன்பு எனக்குள்ள, உங்களுக்குள்ள இந்த தேவ ஆவியினாலே ஊற்றப்படும் போது பயமெல்லாம் போயும். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆகையினால எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவி பெற்ற தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. பயப்படுறதுக்கு ஒரு அடிமையை போல நீங்கள் நானும் பயப்பட வேண்டியதில்லை. என் தேவன் அன்புள்ளவர், அவர் என் தகப்பன், அவரை அப்பா என்று கூப்பிடுற அந்த பெரிய பாக்கியம். ஒரு கனம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு, அதே நேரத்தில் பயந்து நடுங்குகிறதில்லை. அடி தகப்பன் வரும்போது ஓடி வந்து கட்டி அணைத்து அப்பான் என்று சொல்லி கையை தூக்கி அவரை தூக்கி சுமக்க அழைக்கும் போது பயந்து நடுங்க மாட்டான். பாவம் செஞ்சவன், துரோகம் செஞ்சவன், அப்படிப்பட்டவன் தான் ஐயோ என்னை அடிச்சிருவாரோ, என்னை திட்டிடுவாரோ, என்னை ஏதாவது செஞ்சிருவாரோ என்று பயந்து நடுங்குவார்கள். மற்றபடி அன்பினாலே நிரப்பப்பட்டவர் தேவ பிள்ளை அப்பா என்று கூப்பிட்டு கொண்டு ஓடி வருமே தவிர அது ஒளிந்து கொள்ளாது. தேவ பிள்ளையை தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பயத்தை மாற்றுகிறார். ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல. மத்தேயு 10:20 பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். நீங்கள் மனிதரிடத்தில் பேசும்போது, மற்றவிடத்தில் பேசும்போது ஐயா நான் என்னத்தை பேச போறேன்,
நான் எப்படி பேச போறேன், இந்த காரியத்தை எப்படி நான் சாதிக்க போறேன் என்று நீங்கள் மனுஷ ஞானத்திலே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை குறித்து பேசும்போதும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து பேசும்போதும் நீங்கள் தைரியமாய் பேசலாம். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 2 11 முதல் 13 வசனங்களிலே வேதம் இப்படி சொல்கிறது, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பெற்றது உலகத்தின் ஆவி அல்ல. இந்த உலக மனிதனை போல யோசிக்க, உலக மனிதனை போல பேச, உலக மனிதனை போல வாழ நாம் உலகத்தின் ஆவியை பெறவில்லை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு அறியப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ரொம்ப ஸ்பீடா 3 வசனம் தள்ளி இவ்வளவு பாஸ்டா போடாதீங்க, பேசுற வசனத்தை மட்டும் இங்க போடுங்க. மனுஷனில் உள்ள ஆவி அன்றி மனுஷரில் அவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போலவே தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை. நீங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை. என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? தேவனிலிருந்து புறப்படுகிற, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற, தேவனிலிருந்து புறப்படுகிற அந்த தெய்வத்தின் ஆவியை, பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை நாம் பெற்றோம். ஆமென். உங்களுக்குள் இருப்பது அசுத்த ஆவி அல்ல, உங்களுக்குள் இருப்பது பிசாசின் ஆவி அல்ல, உங்களுக்குள் இருப்பது உலகத்தின் ஆவியும் அல்ல, தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. எதற்காக? தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படிக்கு. தேவன் எதை உங்களுக்கு அருளுகிறார்? பலத்தை, நியாயத்தை, பராக்கிரமத்தை, தைரியத்தை, ஞானத்தை, தேவ விஷயங்களை, தேவ ரகசியங்களை, இதையெல்லாம் அறியும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவனிலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளையே, மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினால பேச வேண்டியதில்லை. இந்நாள் இப்படி பேசுவான், இவருக்கு இப்படி பேசணும், இவர்கிட்ட இப்படி நடக்கணும், அவர்கிட்ட அப்படி நடக்கணும், அப்படியே மனசை போட்டு குழப்பறதில்லை. அடுத்த நாள் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா, இன்னைக்கே 5 பேர் உட்கார்ந்து இவர் இப்படி பேசினா இப்படி பேசணும், இப்படி சொன்னா அப்படி பேசணும், அப்படியே நடக்கிறது போல ஒரு ஒத்திகை பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்மளை அப்படி சைஸ் பண்ணி நைஸ் பண்ணி வச்சுக்கிறது அல்ல. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள் அல்ல. ஏற்ற வேளையில வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பலங்களை போல அந்த சரியான காரியத்தை ஆண்டவர் பேச உதவி செய்வார். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஊழியம் செய்யும் போதும் சரி, உபதேசிக்கும் போதும் சரி, மற்ற பெரிய மனிதர்களிடத்தில் பார்த்து பேசும்போது சரி, ஏன் ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போறீங்களோ, அல்லது ஒரு செமினார் எடுக்கிறீர்களோ, அல்லது வேறு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். மத்தேயு 10:20. ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளையே, ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுகிறார். உலகத்தின் ஆவியை நான் பெறவில்லை, நமக்கு பெற்றதோ தேவனில் இருந்து புறப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை பேசும்போது நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்?
ஜனங்களை தொடும். அந்த வார்த்தைகள் அவர்களை உணர்வடைய செய்யும். அந்த வார்த்தைகள் உள்ளத்தை உடைக்கும். அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள். ஏனென்றால் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு, தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு, பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டு நீங்கள் செய்யும் போது என்ன செய்வீர்கள்? யாக்கோபுக்கு, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை அறிந்த யாக்கோபுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் கூட நீங்கள் தைரியமாய் அவருடைய குற்றங்களை, குறைகளை சுட்டிக்காட்டி இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவருடைய மீறுதல்களையும் அவருடைய பாவத்தையும் நீங்கள் அறிவிப்பீர்கள். ஆமென். தைரியமாய் பேசியவர். ஒரு காலத்தில் வேலைக்காரிக்கு பயந்து முறைந்து மறைந்து மறுதலித்த பேதுரு இப்பொழுது அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரில் எழும்ப பண்ணினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேசினார்கள். 4ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், அங்கே மற்றவர்கள் பார்க்கிறார்கள். 13ஆம் வசனத்திலே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, தைரியத்தை கண்டு, எப்பப்பா இவர்கள் படிப்பறியாதவர்கள் அல்லவா, இவர்கள் பேதைகள் அல்லவா, இவர்கள் மீன்பிடித்த செம்மண்டவர்கள் அல்லவா, ஆனால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர், இவர்களுக்குள்ளே இயேசுவானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், அறிவில்லாதவர்களாக இருக்கலாம், உங்க பேருக்கு பின்னாடி எந்த பட்டமும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய அந்த கிருபை இருக்கும் என்றால் யார் முன்னாடி எவர் முன்னாடியும், அது பரிசெயனா இருந்தாலும் சரி, சதுசெயனா இருந்தாலும் சரி, பெரிய பட்டாதாரியா இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எல்லாரும் முன்னாடி தைரியமா நின்று நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசவும் முடியும், அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டவும் முடியும், மற்றவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தவும் முடியும், மற்றவர்களுக்கு புத்திமதியும் ஆலோசனையும் சொல்லவும் முடியும். காரணம், உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவருக்கு பிசாசு, உலகத்துக்கு இருக்கவனுக்கு உலகத்தின் ஆவி, ஆனால் உங்களுக்குள்ளோ தேவனுடைய ஆவியானவர், தேவகுமாரனாகிய கிறிஸ்து. ஆகையால் நீங்கள் தைரியமாய் பேசுவீர்கள். நீங்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு மற்றவர்கள் மலைத்து நிற்பார்கள். ஆமென், ஆமென். அது மட்டுமல்ல, ஆகையால் அருமையான தேவ பிள்ளைய, எங்க போனாலும் சரி, யார்கிட்ட போய் எதை பேச போனாலும் சரி, எங்க போய் எந்த பாடம் எடுக்க போனாலும் சரி, யாருக்கு போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போனாலும் சரி, என்னால முடியுமா, இதுக்கு நான் தகுதி உண்டா, எனக்கு அறிவு இருக்கா, எனக்கு படிப்பு இருக்கா, என்னால ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எதிரியோட ஜெயிப்பதற்கு மட்டுமல்ல, எந்த காரியத்தை செய்வதற்கும். ஆமென். பரிசுத்த ஆவியான இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலத்தோடு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நீங்கள் தைரியமாய் யாரையும் சந்திக்கலாம், எங்கும் போகலாம். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் அருளின பலத்தினாலே நாம் தைரியமாய் போக முடியும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். எந்த சோதனையாயிருந்தாலும் அந்த சோதனையும் சாதனையாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவராய் நிறைந்தவராய், அது வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, அது எந்த ஊரோ எந்த இடமோ எங்கு இருந்தாலும் சரி,
ஆவியினால் நிறைந்தவராய் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கடந்து சென்றதை போல நீங்களும் கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆமென். அன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசனமா இப்படி சொன்னான். 61:1 ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையால் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் எங்கும் கடந்து செல்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆகையினாலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவர் பயத்தின் ஆவியானவர் அல்ல. பயப்படுகிறதற்கு நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நாம் பெற்ற ஆவி என்ன ஆவி? அது பலத்தின் ஆவி. அந்த பலத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், அடுத்து அன்பு, அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கின்றார். தந்தை மகன், தந்தை மகள் என்ற பந்தத்தை, சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 தேவ அன்பு உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி எல்லா குற்றங்களை கழுவி மன்னித்த இந்த ஆண்டவருடைய அன்பினால, ஆண்டவருடைய அன்பு என்னில் அன்பு கூர்ந்து அந்த அன்பின் ஆவியானவர் ஆமென் உங்களை புதுப்பிக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து எனக்கான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி
கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அந்த அன்பின் ஆவியானவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அந்த ஆண்டவருடைய அன்பு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறது. அது சிவேர் என்றிருந்தாலும், அது ரத்தாபர சிவப்பாய் இருந்தாலும், எஸ்ஐயா 1:18 வாழக்காடுவம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆக பாவத்தை மன்னிக்கிறது. அந்த அன்பின் ஆவியானவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அந்த அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராக ஊற்றப்படுகிறார். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை ஊற்றுகிறார், நம்முடைய உள்ளத்துல ஊற்றுகிறார். உள்ளத்துல ஊற்றும் போது நமக்குள்ள ஒரு ஊக்கமான அன்பு பிறக்கிறது. என்னுடைய பாவங்கள் கர்த்தரால் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, மற்றவருடைய பாவங்களையும் மற்றவருடைய தவறுகளையும் நம்மை மன்னிப்பதற்கு நமக்கு பலன் தெரிகிறது. 1 பேதுரு 4:8 ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாரிலும் ஒருவர்கள் ஊக்கம் உள்ளவர்களை அன்பு கூறுங்கள். அன்பு திரளான பாவங்களை. நீதிமொழி 10:12 நீதிமொழி 10:12 பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும். தேவ பிள்ளைய, இந்த அன்பின் ஆவியானவர், குமாரனுடைய ஆவியானவர், புத்திர சுவிகார ஆவியானவர் நமக்குள்ளே தந்தை மகன் அப்பா பிதாவே என்ற அந்த அன்பிலே ஊறும்போது பாவங்கள் மன்னிக்கிறது மட்டுமல்ல, மற்றவருடைய பாவங்களையே மற்றவருடைய குற்றங்களையே நம்முடைய கண் பார்த்து கொண்டிருக்கார். நம்முடைய பிள்ளை எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும், நம்முடைய பிள்ளை என்கிறதுனாலே நம்மையும் அறியாமல் அவன் மேல் ஒரு அன்பு காட்டி அந்த பாவத்தை மன்னிக்க, அதை மூடி போட செய்கிறது. அருமையானவர்களே, ஆகையால் இந்த அன்பின் உங்களுக்குள்ள ஒரு புதிய வாழ்வை, புதிய ஜீவனை உண்டாக்குகிறது. 1 யோவான் 3:14 1 யோவான் 3:14 சகோதரரிடத்தில் அன்புகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவராய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜீவனுக்கு உட்படுகிறோம். ஒரு புதிய ஜீவனுக்கு நாம் உட்படுகிறோம். அருமையானவர்களே, அன்பு, இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பை கொடுக்கும் போது நம்முடைய ஜீவன், நம்முடைய லைஃப், a new life, ஒரு புதிய ஜீவனாய் நீங்களும் நானும் மாற்றப்படுகிறோம். நமக்குள்ளே ஒரு புது வாழ்வு பிறக்கிறது. நியூ லைஃப், ஆங்கிலத்திலே நியூ லைஃப், ஒரு புதிய ஜீவன் நமக்குள் உண்டாகிறது. எப்பொழுது? இந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அன்பு ஊற்றும் போது. 1 சாமுவேல் 10:9 இந்த ஆவியானவர் நமக்குள்ளே
ஊற்றப்படும் போது நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது, ஹார்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஆகிறது. நமக்கு ஆண்டவர் வேற இருதயத்தை கொடுக்கிறார். 7ஆம் வசனம் 10:6 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நீ வேறு மனுஷன், புதிய மனிதனாய் மாறுவாய். ஆவியானவர் இறங்குவார், நீ வேறு மனுஷனாய் ஆகுவாய். ஆவியானவர் இறங்குவார், உனக்கு வேறு இருதயம் கிடைக்கும். ஆவியானவர் இறங்குவார், உனக்கு வேறொரு புது வாழ்வு கிடைக்கும். இந்த ஆவியானவர் அன்புக்குள்ளே இறங்குவார் என்றால், அந்த ஆவியானவர் அன்பாய் உங்களுக்குள் செயல்படுவார் என்றால், உங்கள் சுபாவம் மாற்றப்படும். a new nature. மேலும் நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யலாம்? திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாக ஆக்குகிறது நம்மை. தெய்வீக சுபாவம், நியூ நேச்சர், நியூ மேன், நியூ ஹார்ட், நியூ லைஃப். புதிய இருதயம், புதிய ஜீவன் என்னவாகிறது? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். எசேக்கியேல் 36:26-27. எசேக்கியேல் 36:26-27. நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து அப்படின்னா 9 வகையான இருதயத்தை கொடுத்து என்ற அர்த்தம் அல்ல. இங்கே நவமான என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் நியூ காட். ஆண்டவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, நியூ காட், ஐ வில் கிவ் யூ எ நியூ காட் and put a new spirit within you. உங்களுக்குள்ளே புதிதான நான் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை வைப்பேன். புதிதான ஆவியை வைப்பேன். புட்டின் உங்களுக்குள்ள ஆண்டவர் புதிய ஆவியை வைப்பார். இதுவரைக்கும் எந்த ஆவி இருந்துச்சோ தெரியாது. அது கெட்டாவியா இருந்தாலும் சரி, கொட்டாவியா இருந்தாலும் சரி, அது உலகத்தின் ஆவியா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, அது வேசித்தன ஆவியோ விபச்சார ஆவியோ எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் சரி, எல்லா ஆவியை அகற்றிவிட்டு உங்கள் உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவியை கட்டளையிடுவார். புதிதான ஆவியை கட்டளையிடுவார். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைப்பேன், புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். அடுத்து வாசிங்க. எதற்காக? என் கட்டளையின்படி நடக்க, என் நியாயங்களை கைக்கொள்ள, அவைகளின்படி செய்ய. கட்டளையின்படி நடக்க, நியாயங்களை கைக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்ய ஆண்டவரே பண்ணுவார். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். அவர் என்ன பண்ணுவாராம்? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போடுவார், சதையான இருதயத்தை கொடுப்பார். உங்கள் இருதயத்தை புதுப்பிப்பார், வேற இருதயத்தை கொடுப்பார், வேற மனுஷனாய் மாற்றுவார், புதிய ஜீவனையும் புதிய வாழ்வையும் கொடுப்பார். கட்டளையின்படி நடக்க, நியாயங்களை கைக்கொள்ள, அவைகளின்படி செய்ய. ஆமென். அதற்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அசுத்தங்கள் நீக்கப்படும், உங்கள் நரகலான விக்கிரகங்கள் நீக்கப்படும். அப்பொழுது நான் உங்களை சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்குவேன். உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். அதுக்கு அடுத்து தான் சொல்லப்படுது. என்ன சொல்லுது? உங்கள் உள்ளத்திலே புதிதான நவமான இருதயத்தை கொடுப்பேன். ஆகையினால அசுத்தங்களை நீக்கி, விக்கிரகங்களை அகற்றி, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுக்க. எப்பங்க? எப்ப? இந்த புதிய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னுடைய ஹார்ட்,
என் இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது. பழைய இருதயம் போயிடுது. அந்த கல்லான இருதயம், அந்த திருக்கும் உள்ள இந்த இருதயம், பொல்லாத இருதயம் அப்படியே போயிடுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:19. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால். 22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், மனசாட்சி கெட்ட மனசாட்சியை நீக்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆக சுத்தமான உண்மையுள்ள துருமனசாட்சி நீங்கின ஒரு தெளிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் உங்களுடைய இருதயம் மாற்றப்படும். எப்போது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பாய் உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படும் போது உங்களுடைய இருதய மாற்றம் நடக்கும். வேறே மனுஷனாவீர்கள், வேறு இருதயம் கிடைக்கும். கல்லான இருதயம் போகும், சதையான இருதயமாகும். புதிய வாழ்வு, புதிய மனிதன். பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கிற ஒரு தன்மையை கர்த்தருடைய ஆவியானவர் உடைய வாழ்க்கையிலே தருவார். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையையும் வெற்றியையும் கொடுப்பார். விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Where there is the spirit of the Lord, there is a liberty. அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? நுகத்தடிகளின் பின்னல்களை அழிப்பார், சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். அதற்காகத்தான் உங்களை என்னையும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். நுகத்தடிகளின் பின்னல்களை அவிழ்க்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? நொறுங்கி போனவர்களை, இருதய நொறுக்கப்பட்டவர்களை காயங்கட்ட, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க. சத்துருவின் கட்டு, சாத்தானின் கட்டு, பலவீனத்தின் கட்டு, வியாதியின் கட்டு, தரித்திரத்தின் கட்டு, எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவனாய கர்த்தர். எங்கே இருவர் ஒருமனப்படுகிறீர்களோ பரலோகத்தில் இருக்க தேவனால் அது அவர்களுக்கு உண்டாகும். நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்க்கப்படுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். உங்களோடு ஆவியானவர் சேர்ந்தார், நீங்களும் ஆவியானவர் சேர்ந்து கட்டப்பட்ட ஜனங்களை, கட்டுகளை விடுவிப்பீர்கள். ஆமென். அபிஷேகத்தில் நுகம் உரியும். அபிஷேகத்தின் நுகம் அல்ல, 2 சுழி அல்ல, குண்டியில் அபிஷேகத்தில் நுகம் உரிந்து போகும். The yoke shall be broken by the anointing. Yoke shall be broken by the anointing oil. KJV version anointing, NKJ version anointing oil. Yoke shall be broken by, yoke shall be destroyed because of the anointing. ஆகையினால இந்த ஆவியானவர், இந்த அபிஷேகம் எந்த விதமான கட்டா இருந்தாலும் சரி,
சிலருக்கு மனுஷிக பந்தம், சுய ஜனங்களே கட்டுகளா இருப்பாங்க. சில மனுஷனுடைய பாசத்துல அப்படியே கட்டப்பட்டிருப்பாங்க. அதனால கர்த்தரை துதிக்கிறதுக்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய ஈடுபடுவதற்கு அவருடைய அந்த அன்பு பாசமே ஒரு கட்டு மாதிரி ஆயிரும். சில மனிதரை பிரியப்படுத்துவதற்காக தேவனை ஓரத்தில் வச்சுக்குவாங்க. சுய ஜனத்தினின்றும் அந்நிய ஜனத்திலிருந்தும் மகனே மகளே நீ விடுதலையாக வேண்டும். உன் சொந்த ஜனம் உன்னை கட்டி வைக்க கூடாது. கர்த்தருக்காய் வாழ, கர்த்தருக்காய் சேவிக்க, கர்த்தருக்காய் ஊழிய செய்ய, கர்த்தருக்காய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய சுய ஜனங்கள், என்னுடைய உறவுகள் அது கட்டுகளா மாறிவிடக் கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். சத்திய ஆவியானவர் வருவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது சத்திய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார். ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் கொடியேற்றுவார். அப்படி கொடியேற்றும் போது, நுகம் உரியும் போது, நீங்கள் வெற்றி கொடி ஏற்றும் போது ஒரு யெகோவா நிசி என்ற ஒரு ஜெயத்தை பெறுவீர்கள். ஆமென். தொடர்ந்து வருகிற வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிற அந்த ஆவியானவர் உங்கள் மேல் வைத்த அந்த தேவனுடைய வார்த்தை, உங்கள் வாயில் அருளின அந்த வார்த்தை 21ஆம் வசனம், உன்மேல் இருக்கிற என் ஆவி நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். முதல்ல அருளின ஆவின் பார்த்தோம், இப்ப அருளின வார்த்தைகள் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. ஆமென். கடந்த 2 நாட்களாக இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நாம் என்ன செய்தோம்? விடுதலையும் சுகத்தையும் பெற்றோம். எல்லா சாப கட்டுகளை, எல்லா பரம்பரை கட்டுகளை நாம் வேறெரித்தோம். எனக்குள் இருக்கிற ஆவி அது எனக்குள் மட்டுமல்ல, என் சந்ததிக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் வம்சத்துக்குள்ள, என் குலம் கோத்திரத்துக்குள்ள தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை எனக்கு மட்டுமல்ல, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தூரத்தில் இருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆகையால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அன்பிலே இவை எல்லாவற்றிலேயும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவளாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, தேவதூதர்களோ, மரணமோ, ஜீவனோ, வேறு எதுவானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை நீக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். இந்த அன்பின் ஆவியானவர், அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில அன்போடு கூட செயல்படும் போது அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்பீர்கள், அநேகருடைய காயங்களை கட்டுவீர்கள், அநேகருக்கு ஆறுதலாய் இருப்பீர்கள். துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நீங்கள் கொடுத்து ஆண்டவருக்காக வாழ அவர் என்னை அனுப்பினார். துதியின் உடையை கொடுக்க அனுப்பினார். சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகித்து பரிசுத்த ஆவியில நிரப்பி எதுக்கு அனுப்புறாரு? நுகத்தடிகளையும் பிணையையும் அவிழ்க்கவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த, அநேகருடைய காயங்களை கட்ட, மற்றவர்களுக்கு ஆண்டவர் துதியின் உடைய நீங்க கொடுக்க கொடுக்க எவர் என்னை அனுப்பினார். ஆமென். 2010 எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்ப
என்னோட நண்பர் சொன்னாரு, இனி எல்லாருக்கும் நீங்க என்ன செய்வீங்க? ஊசி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னங்க பாஸ்டர், இனி நல்ல ஊசி போடலாம்ல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், மற்றவர்களுக்கு ஊசி போடுறதா இருக்க மாட்டேன், மற்றவங்களுடைய காயங்களை கட்டுகிறவனாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னேன். ஆகையால் அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அன்பின் ஆவியை கொடுக்கிறார். பயத்தின் ஆவி அல்ல, முதலாவது பலத்தின் ஆவி. இரண்டாவது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அன்பின் ஆவியை கொடுக்கிறார். இந்த அன்பின் ஆவியானவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார், ஜனங்களை விடுவிக்கார், வெற்றி சிறக்க பண்ணுவார், பாவங்களை மன்னிக்கிறவர்களாய், மற்றவர்களுடைய காரியங்களை குறை குற்றங்களை தூற்றி திரியவர்களாய் அல்ல, அதை தாங்கி அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையாவதற்கு உதவி செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடத்திலும் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். மூன்றாவதாக, தேவன் நமக்கு மந்த புத்தி கொடுக்கவில்லை, மந்தாவி அல்ல, நமக்கு சவுண்ட் மைண்ட் has given to us the spirit. அவர் என்ன எப்படி கொடுக்கிறார்? Spirit, not the spirit of fear but the power and of love and a sound mind. தெளிந்த புத்தி உரை கொடுக்கிறார், நமக்கு புத்தியை தருகிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் தெளிவின் ஆவியானவர், அவர் போதிக்கிற ஆவியானவர். ஏசாயா 11:2, ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். உங்க மேல, என் மேல தங்கி இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்பட பயத்தின் ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்பட பயம், உலக பயம் அல்ல, அவர் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் தங்கி இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். எதை எப்படி செய்யணும், எந்த வேலையை எப்படி யோசித்து செய்ய. அன்றைக்கு பெசலேயல் என்கிற ஒரு தேவ மனிதனை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு எல்லா காரியத்தையும் செஞ்சார். 31 அதிகாரம் யாத்திராகமம் 2 முதல் 5 வசனம். 31 அதிகாரம் யாத்திராகமம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதித்ததற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அருமையான தேவ பிள்ளையே, அன்றைக்கு பெசலேயலை தேவ ஆவியினால் கர்த்தர் நிரப்பினார். எதற்கு? சகலவிதமான வேலைகளை யூகித்து யோசித்து செய்ய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக. ஆமென். இன்னைக்கு எனக்கு ஞானம், அறிவு, புத்தி உண்டாகணுக்காக தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறார்? ஆவியானவரை நிரப்புகிறார். எந்த வேலை, அது சித்திர வேலையா இருந்தாலும் சரி, முத்திர வேலையா இருந்தாலும் சரி, அது நெசவு வேலையா இருந்தாலும் சரி, அது தங்க வேலையா இருந்தாலும் சரி, தட்டு வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலை அங்க பார்க்கிறோம், சகல விதமான வேலைகள். 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதுலயே அந்த ஒவ்வொரு வினோதமா செய்ய, பொண்ணுல, வெள்ளியில, வெங்கலத்துல, இப்படி சகல விதமான வேலைய, சித்திர வேலைய,
முத்திர வேலைய, மரத்துல வேலைய, ரத்தின வேலைய, ரத்தின வேலை, சித்திர வேலை, முத்திர வேலை, மர வேலை, பொண்ணுல வேலை, வெள்ளியில வேலை, வெங்கலத்துல வேலை, எந்த வேலைனாலும் எல்லா வேலையும் செய்வதற்கு, யூகித்து செய்வதற்கு, யோசித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு உண்டாக அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அந்த பெசேலேலுக்கு தேவ ஆவியால் நிரப்பி இப்படி ஞானம், புத்தி, அறிவெல்லாம் கொடுத்தாருன்னா இன்னைக்கு உங்களை என்னையும் தேவ ஆவியான நிரப்பினா, மகனே நீ கலெக்டர் வேலை செஞ்சாலும் சரி, நீ குமாஸ்தா வேலை செஞ்சாலும் சரி, ஆபீசரா வேலை செஞ்சாலும் சரி, ஆசிரியரா வேலை செஞ்சாலும் சரி, இரும்பு வேலையோ, கொல்லு வேலையோ, தச்சு வேலையோ, மர வேலையோ, எலக்ட்ரிக் வேலையோ, பிளம்பிங் வேலையோ, இன்ஜினியர் வேலையோ, டாக்டர் வேலையோ, எந்த வேலை செய்யறதுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவை ஆவியானவர் கொடுப்பா. ஞானம், புத்தி, அறிவு உங்களுக்கு உண்டாகணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? தேவ ஆவியால் நிரப்பப்படும். ஆமென். 35 அதிகாரம் யாத்திராகமம் 33, 34 வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி, ஞானம், புத்தி, அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். பெசலேலை நிரப்பினாரே. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப்பாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். தம்பி, தங்கச்சி, அருமை சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஞானம், புத்தி, அறிவு நீ வேலை செய்யறது மட்டுமல்ல, அதை அடுத்தவனுக்கு கத்து கொடுக்கிறதுக்கு, மற்றவருக்கு போதிக்கிறதுக்கு, அந்த போதிக்கும் வரத்தையும் யார் தர்றா? ஆவியானவர். அப்ப ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, படிக்க போறதுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆவியில நிறைங்க, அபிஷேகத்துல நிறைங்க, தேவ ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் ஞானமும் அறிவும் புத்தியும் சகல விதமான வேலைகளை நான் செய்வதற்கும், யோகித்து யோசித்து செய்வதற்கும், மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் இந்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுகிறார். ஆமென். மகனே, இந்த ஆவியானவர் இருந்தா எல்லாம் செய்யலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. பலத்தினால பராக்கிரமத்தில், பலத்தையும் பராக்கிரமத்தையும் கொடுக்கிறது ஆவியானவர் தான். ஆகையினால எதை செஞ்சாலும் ஆவியானவரை வச்சு செய்யும் போது கர்த்தர் கொடுப்பா. வேலை செய்ய போதி வெளிப்பாடு. இந்த தெளிந்து புத்தி இருக்கும்போது, தெளிவு இருக்கும்போது நமக்கு வெளிப்பாடு. வேலை செய்வோம், மற்றவர்களுக்கு போதிப்போம், மற்றவர்களுக்கு புத்திமதி அறிவை சொல்லும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன போல ஒரு மனுஷன் உண்டா? இந்த மனுஷன மாதிரி ஒரு மனுஷன் நம்முடைய தேசத்துல யாராவது உண்டா? இந்த மனுஷனை என் அரண்மனைக்கு அதிகாரியாக்குறேன், எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்குறேன்னு சொல்லி யோசேப்பை பார்வோன் அப்படியாய் மாற்றினார். ஆதியாகமம் 41, 38, 39 வசனங்கள். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. விவேகம் ஞானம் உள்ள வேறு ஒருத்தன் இல்லை. 40ஆம் வசனத்துல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அரண்மனைக்கு அதிகாரி. 41ஆம் வசனம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னார். அரண்மனைக்கு அதிகாரி, தேசத்துக்கு அதிகாரி, எல்லாத்துக்கும் அதிகாரியா, எல்லாருக்கும் முன்னாக
நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார். வல்லமை பெறுறது மட்டும் கிடையாது, ஆண்டவரிடத்துல வல்லமையும் வேணும், அதிகாரம் வேணும். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி பார்க்க அப்படி குச்சி மாதிரி, ஒட்டோட குச்சி மாதிரி அப்படி பார்க்க பரிதாபமா நின்றார். டிராபிக் போலீஸ். அவர் கையில் ஒரு தகரத்தில், ஒரு சின்ன ஒரு தகரத்தில் ஸ்டாப்னு வச்சிருக்க ஒரு போர்டு வச்சிருந்தார். அதை இப்படிதான் காட்டினாரு. 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் பாய்ந்து சீறி வந்த அந்த டாட்டோ சுமா காரு அப்படியே சடன் பிரேக் போட்டு நின்றுச்சு. அந்த இவருக்கு பெரிய வல்லம் இருந்துச்சா, அவர் நினைச்சா அப்படி போயிட்டு அப்படியே அந்த பாஞ்சு வர்ற அந்த காரை அப்படி பிடிச்சி நிப்பாட்ட போறாரா? இல்லை, அவருக்கு பின்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு பெரிய அதிகாரமே அவர் கையில் இருக்கு. அந்த அதிகாரத்தை சின்ன தகடு தான் அப்படி நீட்டினாரு. அப்படியே அந்த அதிகாரத்தை கட்டுப்பட்டு அப்படியே நின்றுச்சு. மகனே, உனக்கு வல்லமையை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் உனக்கு பின்னாடி செயல்படுவதற்கு ஒரு அதிகாரத்தை, ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஆளுகையே வச்சிருக்க. அதிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஆண்டவரே உங்க வல்லமை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா என்று சொல்லி அந்த வல்லமையில பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் பெற்றுக்கொண்ட வல்லமைய அதை என்ன செய்ய தெரியல, அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல. நிறைய பேர் பெரிய ஆபீசரா இருப்பாங்க, ஆனா கீழே இருக்கவனுக்கு பயப்படுவாங்க, கீழே வேலை செய்யறவனுக்கு இது பண்ணுவாங்க. அவர் தன்னுடைய அதிகார தோரணையோட பேச மாட்டார், தன்னுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்த மாட்டார். இதை இப்படி செய்யுங்க, நான் வருவேன், செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இல்லை. என்னப்பா இன்னும் செய்ய முடியலையா, ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்கியா, பரவாயில்ல பரவாயில்ல குடு நான் செய்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் உன் தலையில் கட்டி வச்சுட்டு அவன் உட்காந்துருவான். எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வேலை செய்ய வந்தது முன்னாடி. ஒரு நாள் அந்த அம்மா, அம்மா எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு வலிக்குதுமா, நீங்க விளக்குங்க, நான் என்ன செய்யறேன், கழுவுறேன், நீங்க துவைங்க, நான் அலசுறேன் அப்படின்னு என் மனைவி கிட்ட சொல்லிச்சு. எனக்கு என்னம்மா, வீட்டுக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு மாதந்தோறும் பணம் கொடுக்குறோம். அந்த அம்மா சொல்லுது, நீங்க விளக்குங்க, நான் கழுவுறேன், நீங்க துவைங்க, நான் அலசுறேன். எப்படி இருக்கு? நீ வச்சுட்டு அப்படியே போமா, இன்னைக்கு நீ துவைக்க வேண்டாம், இன்னைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த துணிமணியை சேர்த்து நீ நாளைக்கு துவைச்சுக்கோ. சரிப்பா நானும் செய்வேன். எங்க நான் குடியிருந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு அம்மா உண்டு. பின்னாடி அந்த பின்னாடி வீட்டுக்காரங்க அந்த வேலை செய்கிற அம்மாவோட உட்காந்து அவங்களோட சரிசமமா உட்காந்து பேசி அடுத்த வீடு கடை அந்த வீடு கதையெல்லாம் செஞ்சு இவங்களும் அவங்களும் சேர்ந்து சேர்ந்து வேலை செய்வாங்க. இப்படி போய் நீங்க இருந்தீங்கன்னா உங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஸோ பிசாசு மேலேயோ மற்ற மனிதர்கள் மேலேயோ உங்களுக்கு கீழே இருக்கிற மேலேயோ ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும். உங்க ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. தன் ஸ்தானத்தை விட்டட்டா நம்ம எப்படி இருப்போம், அப்படியே குருவி மாதிரி அளவாயிர மாதிரி ஆயிடுவோம். ஆண்டவர் உங்களை ஒரு பள்ளியில் ஒரு அதிகாரியா வச்சிருக்கார் அப்படின்னா அந்த அதிகாரத்தை காட்டணும். அதுக்காக நான் அதிகாரின்னு சொல்லி மற்றவங்களை ஆட்டி படைக்கணும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அந்த நிலையை விட்டு இறங்கக்கூடாது, அந்த காலத்தை நிற்கணும் ஸ்தானத்தில். தேவ பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். யார்கிட்டக்க எந்த நேரத்தில் எந்த வேலையை எப்படி செய்ய வைக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்ற அறிவையும் படிச்சு படிச்சு அப்படியே மண்டையில வச்சிருக்க அந்த அறிவு நாலேஜ் அல்ல, பற்றுக்கொண்ட படித்த அந்த அறிவை சரியா பயன்படுத்துகிற ஞானமும் நமக்கு வேணும். ஆமென். இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார்.
தேவ ஆவி பெறும்போது அதிகாரம் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். ஆமென். பரிசுத்த தேவனுடைய ஆவி உன்னிடத்தில் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். தானியேலை பார்த்து கேட்கிறார் ராஜா. சோ தேசத்துல மாகாணத்துல அதிகாரியா வைத்தார். அருமையான தேவ பிள்ளையே, தேவனால் உயர்த்தப்பட்டு தேவனால் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனா நீங்கள் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். முடிப்போம். 2 சாமுவேல் 23 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 23 1 2. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டும் பேசுவார். ஆண்டவருடைய வசனம் உங்க நாவுல இருக்கும். முன்னாடி உள்ள வசனத்துல பாருங்க, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. நீங்கள் எந்த யாக்கோவுடைய தேவனால், நம்முடைய கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பெற்றால் நீங்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென், ஆமென். மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். இன்பமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவீர்கள். அவருடைய வசனம் உங்களுடைய வாயில இருக்கும். அவருடைய வார்த்தை உங்க வாயில இருக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. 2ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு உங்களை கொண்டு பேசுவார். ஆவியானவர் உங்களோடு இருந்தார்னா உங்களை கொண்டு பேசுவார், உங்க மூலமா பேசுவார். அநேகருக்கு தீர்க்க தரிசனங்களை, அநேகருக்கு ஆலோசனைகளை, அநேகருக்கு அறிவுரைகளை, அநேகருக்கு போதனைகளை உங்களை கொண்டு பேசுவார். ஏன்னா உங்க வாயில ஆண்டவருடைய வசனம் இருக்கும். மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். ஆகையால் தேவன் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அது பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவி. அது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அன்பின் ஆவி. அது மந்த ஆவி அல்ல, தெளிந்த ஆவி. அது வல்லமையின் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, மேன்மையை உயர்த்துகிற ஆவி. இப்படிப்பட்ட ஆவியானவர் இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் அருளப்படுகிறார். இந்த ஆவியானவருடைய அருளினாலே கட்டளையின்படி நடப்பீர்கள், நியாயங்களை கைக்கொள்வீர்கள், அவைகளின்படி செய்வீர்கள். இந்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில் அன்பை பொழிந்தருளுவார். இந்த ஆவியானவர் அவர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் அருளுவார். இந்த ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். எந்த இடத்திலும் தைரியமாய் பேச உங்களை வைப்பார். இந்த ஆவியானவர் சாட்சியாய் நிறுத்துவார். உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தரே ஆவியானவர். இந்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்காக தர இருக்கிறார். யாருக்கு வேணும்? எனக்கு வேலை செய்யணுங்க, எனக்கு அறிவு வேணுங்க, எனக்கு புத்தி வேணுங்க, எனக்கு கீழே நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, அந்த மனுஷர்களை கரெக்டா கைட் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணணுங்க, மற்றவர்களுக்கு முன்னாடி என் அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி நான் அவங்களை கரெக்ட் பண்ணணுங்க, தேசத்தை நடத்தி செல்லணுங்க, மற்றவனுக்கு முன்னாடி அவனேக காயப்பட்டு நொறுங்கி போய் கலங்கி போய் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சிங்காரமாக்கணுங்க உங்க வாழ்க்கைய. துயரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கைய நான் ஆனந்த தைலத்தினால அவளை சந்தோஷப்படுத்தணுங்க. ஒடுங்கி போயிருக்கிறவர்களை துதிக்கிறவர்களா மாத்தணுங்க. என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக? இந்த ஜனங்களை ஆற்ற தேற்ற, கட்டுகளை உடைக்க, ஞானமா இருக்க, காரியங்களை செய்ய, யூகித்து யூகித்து எந்த வேலையை கொடுத்தாலும் சரியான நேரத்தில் முடிக்க ஆவியானவர் உதவி செய்வார்.
இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு வந்திருக்கிறேன் சொல்றவங்க இப்போ எங்களோட சேர்ந்து இணைந்து செபியுங்க. தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போமா? எனக்கு இந்த ஆவியானவர் வேணும். என்னால வேலை செய்யவே முடியல. வேலை செய்ய எனக்கு பலன் வேணும். நான் தப்பு தப்பா செஞ்சிடறேன். எதையுமே உருப்படியா செய்ய தெரியல. யூகித்து யோசித்து செய்யணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வேணும். சத்துருடைய போராட்டம் இருக்கு. அவனை ஜெயிச்சு நான் ஜெயக்கூடிய நாட்டம். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கு. என் வாழ்க்கையில பயமெல்லாம் மாறணும். ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு எனக்கு நடுக்க இருக்கு, பயம் இருக்கு. அது மாறி அவர் அப்பான்னு சொல்லி தைரியமா போய் அவருடைய பாதங்களை கட்டி பிடித்து ஆண்டவரத்தை கேட்கக்கூடிய அந்த தைரியம் எனக்கு வேணும். எனக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை வேணும். இந்த ஆவியானவர் இன்னைக்கு நிரப்ப போகிறார். கேளுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. பாட்டு பாடுனாங்க, பாட்டு பாடுனாங்க, இப்பயும் பாட்டு பாட போறாங்க. இதுவரைக்கும் நான் அபிஷேகம் பெறல அப்படின்றவங்க முன்னாடி வந்து நின்றுங்க. அந்நிய பாஷை பெறலன்றவங்க முன்னாடி வந்துருங்க. ஒருவேளை அபிஷேகம்லாம் பெற்றுட்டேங்க, ஆனா எனக்கு வேலை செய்ய தெரியல, எதையும் குண்டக்க மண்டக்க செஞ்சிடுறேன், எனக்கு யோசிக்க தெரியல, அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்க தெரியல, என்னிடத்துல எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறேன், என் இருதயம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு விடுதலை, சுகம், அற்புதம், அடையாளம் வேணும்ன்றவங்க இப்போ ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்க முடிஞ்சா கூட எழுந்து நில்லுங்க. இந்த 15 நிமிஷம் உங்க வாழ்க்கையில கட்டுகளை உடைக்க போகும். வியாதியின் கட்டுகளை, சாபத்தின் கட்டுகளை, பிசாசின் கட்டுகளை, பலவீனப்படுத்துற ஆவிகளை இப்பொழுது நாம் உடைக்க போகிறோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட. சொல்லுமா? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட. உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் இந்த மேலே, உற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அர்ப்பணிப்போமா? ஆவியான புதிய பலனை நிரப்பமடிக்கு, காண்டாமல் கொத்த பலனை கத்தர் கொடுக்கமடிக்கு, ஞானத்தையும் உணர்வையும் வரலாம் ஆவியானவர் உங்களை நிரப்பமடிக்க அர்ப்பணிக்க போயிடும். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கும்படி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பேன் வாக்களிக்கிறபடியினால் எல்லா பயத்துக்கும் விடுதலை ஆக்கும்படிக்கு கத்தரே ஆவியானவர், ஆவியான எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டேன்னு வார்த்தை பரிசுத்தாய் விடுவிக்கும்படிக்கு அப்படி சமூகத்தை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவத்தில் புறப்பட்டு ஓடும் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளை விசுவாசிக்கும் பொழுது
ஆவியான ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. தேவனுள்ள பலத்தினால பராக்கிரமம் நிரப்பப்படபடிக்கு எனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்பண்ணி விசுவாசிக்கும் பொழுது ஆவியால் நிரப்புவார். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கம் உங்களை நிரப்புவார் என்று சொன்னால் எதை கொண்டும் பயப்படாமல், கலங்காமல், அஞ்சாமல், ஹல்லேலூயா, கர்த்தருக்காய் இயேசுவுக்காய், ஹல்லேலூயா, ஒரு வைராக்கிய வாஞ்சையில் ஆவியானவர் உங்கள் நிறைத்து கர்த்தருக்காய் ஓடும்படிக்கு அந்த ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக ஓடின எலியாயை போல ஒரு எலியாயை போல ஓடும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்க போகிறோம். அர்ப்பணி புதிய கிருபையினால புதிய நிரப்புங்க ஆவியானவரை. எனக்குள்ள இருக்கிற அடிமைச்சத்தின் ஆவி, பகிர்ச்சியின் ஆவி எல்லாம் மாறி போகும்படிக்கு ஆவியானவரே இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காணப்பட்டிக்கு, நிரப்பப்பட்டபடிக்கு வேறு மனுஷனாய் மாறப்பட்டிக்கு, புதிய இருதயத்தில் நிரப்பப்பட்டபடிக்கு, தெளிந்த புத்தி உண்டாகும்படிக்கு, குழப்பங்கள் மாறுபடி, குழப்பங்கள் மாறுபடி, குழப்பத்தினை விலகி தெளிந்த புத்தியால் நிரப்பப்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி. உன் வெக்கச்செல்லாம் கத்தர் மாற்றுவார், உன்னுடைய கண்ணீரெல்லாம் கத்தர் மாற்றுவார், உன்னுடைய கண்ணீரை கத்தர் களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய முகத்தில் கண்ணீரை துடைப்பேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஒரு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினால அவங்க அடைகாரமும் அவருடைய வல்லமை கொடுக்கப்படுகிறபடினால நன்றி ஆவியானவரே, நிரப்ப வேண்டிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே உண்டு. அன்றைக்கு பிழையாமை சபிக்கும்படிக்கு பாலா கலைத்து வந்த போது இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு சொன்ன வார்த்தை, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறபடினால் ஒரு மனிதன் சபிக்க முடியாது, ஒரு மனிதன் அழிக்க முடியாது, ஒரு மனிதன் தொட முடியாது. ஹல்லேலூயா. அந்த பராக்கிரமத்தை கர்த்தர் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறாரா. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் அருளும்படிக்கு கர்த்தரின் ஆவியை நிரப்பும்படி கடந்து வந்திருக்கேன் ஆவியான சொல்லுகிறார். போதிக்கும் மரத்தால் நிரப்பும்படிக்கு, போதிக்கும் மரத்தால் நிரப்பும்படிக்கு இயேசு உபதேசித்த போது ஆச்சரியப்பட்டார்கள், போததுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி ஆயிற்று, இது அதிகாரமும் வல்லமையுமா இருக்கிறது என்று சொல்லி வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது அதிகாரமும் வல்லமை நிறைந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் கர்த்தர் சொல்கிறார், விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேச முடியாத ஞானத்தை வல்லமையை கொடுப்பேன். ஞானத்தால் நிரப்பும் பொழுது, உணர்வால் நிரப்பும் பொழுது விரோதிக்கிறவர்கள் ஒருவர் எதிர் பேச முடியாத ஞானத்தையும் வல்லமையை கொடுப்பேன்னு சொல்லி ஹல்லேலூயா. அவங்க நாவல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது, கர்த்தர் நிரப்புகிறேன்னு சொல்லி எதிர்காண்டவர் உங்க நாவல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து நிரப்பும் போது எது ஒருவர் எதிர் பேச முடியாத ஞானத்தையே வல்லமையை கொடுக்கும்படிக்கு நான் நிரப்பி கொண்டு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை உரத்த சத்தமாய் கூறும்படிக்கு சீயோன் குமாரத்தியே அடக்கி வைக்காது, சத்தமிடு, சத்தமிடு. ஓ எருசலேம் சுவிசேஷியே அடக்கி வைக்காது கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராமா லமரா, உங்க நாவுல கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறபடினால உங்க நாவு சத்தியத்தை உரைத்து கூறும்படிக்கு, எக்காலத்தை ஓதும்படிக்கு உங்க வாயில கர்த்தர் எக்காலத்தை வைக்கிறார், எக்கால சத்தம் தொடுக்கும்படிக்கு. உரமல ஷபரா தரபலபரா, உரமல கபரா ஷபல தரபரா. ஒச்சு வீராக வல்லமையே நிரப்பட்ட ஐயா, நிரப்பட்டும் வல்லமை ஒவ்வொரு அபிஷேகத்தால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே,
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவர். தரிசன பார்வையை கொடுக்க மாட்டேக்கு உங்களுக்குள் தேவன் தம்முடைய தரிசன பார்வையை கொடுக்கும் நிரப்பி கொண்டிருக்கிறார். கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்களுக்கு குறித்தான தரிசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு ஆவியான நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உரமல்ல ஷபரோ தரபல பரா உரமல்ல கமரபரா. சத்துருவின் திட்டங்களை வெளிப்படுத்தும்படி, பிசாசின் கண்களை வெளிப்படுத்தப்பட்டு கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ராஜா விரோதமா உரமல்ல ஷபரோ தரபல பல மரோ தரபல பரா உரமல்ல கடந்த நாட்களில் ராஜா திட்டமிட்ட போது அது எலிசாவுக்கு வெளிப்படுத்துறது போல ஒரு ராம தேவ ராஜ்யம் கட்டப்புக்கு எதிராக செயல்பட சத்துருவின் கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு ராம லக்கபரா அவள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அவள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உரமல்ல ஷபரோ தரபல பரா. ஒரு புதிய பாசையால் நிரப்புங்க ஆவியானவரே, புதிய பாசையால் நிரப்புங்க, புதிய பாசையால் நிரப்புங்க. நாவுல புதிய பாசையை வைங்க. ஒவ்வொரு புதிய புதிய பாசையில பேசணும் ஆண்டவரே. புதிய புதிய வலிமை நிரப்பணும் ஐயா, புதிய கிருபையால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஒற்றுக்கண் திறக்கப்பட்டு ஆவியான இறங்கி நிரப்பப்பட்டுக்கு ரட்சிப்பின் வீட்டிலிருந்து மண்ணுகளும் அடுக்கு நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. புதிய பாசையால் நிரப்புங்க, புதிய மொழியால் நிரப்புங்க, புதிய கிருபையால் நிரப்புங்க, புதிய அபிஷேகம் நிரப்புங்க. உரமல பரா பல பரா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. சிறுவர்களுக்கு ஊற்றுங்க ஐயா, சின்ன பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. சிறு பிள்ளைகள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. முரட்டாட்டங்களை மாறும்படிக்கு, முரட்டாட்ட குணங்களை மாறும்படிக்கு சிறியவர்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றுவீராக. சிறு குழந்தைகளுக்குள்ள கத்திர வளம் இறங்கட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மீது ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுங்க. வாலிபர்களுக்குள்ள ஊற்றுங்க, வாலிபர்களுக்குள்ள ஊற்றுங்க. உமக்காக எழும்பட்டு ஒரு பிணக்காசை போல, ஒரு பிணக்காசை போல வைராக்கியத்தோடு எழும்பட்டு கத்திர சேனைகள் யுத்தத்தை நடப்பிக்கப்படமட்டுக்கு, கத்திர வல்லமை நிரப்பப்படமட்டுக்கு ஊற்றுங்க, ஊற்றுங்க உங்க வல்லமையை. நன்றி ஆவியானவர். தேவராலை போல எழும்பும்படிக்கு, தேவராலை போல எழும்பும்படிக்கு ஊற்றுவீராக வல்லமையை, ஊற்றுவீராக அபிஷேகத்தை, ஊற்றுவீராக தைரியமா, தைரியமா எழும்பும்படிக்கு, யுத்த களத்திலே தைரியமாய் செல்லும்படிக்கு நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. உரபல்ல மரோதரபல்ல பரா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி நீ கொடுக்கிற புதிய கிருபைகளுக்காய் ஆண்டவரே, புதிய கிருபைகளுக்காய், புதிய அபிஷேகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. Oramalaka marushibi kamaru darabala bara uribi kubi kamalishibi kabara uramaraba uram உன்னதத்தை நோக்கி மேலானதை நாடும்படிக்கு, உயிர உயிர எழும்பும்படிக்கு, உயிர உயிர பறக்கும்படிக்கு ஒரு உன்னத அபிஷேகம் இறங்குவதை காண்பிக்கிறீங்க ஆண்டவரே, இறங்குவதை காண்பிக்கிறீங்க. உயிர 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 கர்த்தருக்கோ இயேசுவுக்கோ உயிர எழும்பும்படிக்கு, கால் கீழே நிற்காதபடிக்கு அது உயரத்து எழும்புவதை காண்பிக்கிறீங்க, உயரத்து எழும்புவதை காண்பிக்கிறீங்க. அப்பேற்பட்ட அபிஷேகம் எப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. ஒரு ரமல சபரா ஓவுடைய கால்களை மான்களின் கால்களை மாற்றுங்களா? ஓ அதற்கு தான் அந்த அபிஷேகமா. மான்களின் கால்களை மாற்றப்பட்டிக்கு, உயர உயர எழும்பும்படிக்கு. ஒரு ரபரசா பரோத ரபரா. நன்றி ஆவியானவரே, ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கும்படிக்கு, கத்தினாவின் நிரப்பிக்க நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. பெருமளின் இறைச்சல் கேட்கப்பட்டபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, இது உள்ளங்கையின் மேகம் அல்ல. கத்த சொல்றீங்க, இது உள்ளங்கை மேகம் அல்ல, இது பெரும் மழையின் இறைச்சல் அடையாளம். இது பெரும் மழையின் இறைச்சல். கத்த சொல்றீங்கப்பா. ஓ ரப்பா லிஷிபிகா பரா, அபிஷேகம் பெரும் மழையை போல ஓ பொய்யும்படிக்கு, பெரும் மழையை போல் நிரப்பும்படிக்கு பெரும் மழையின் இறைச்சல் ஒரு ரக்கா மரசா பாரோ தரா பாரா நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. சத்துரு தோற்கடிக்கப்பட்டபடிக்கு, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டபடிக்கு, பிசாசின் கீழ் அழிக்கப்பட்டபடிக்கு கர்த்தரின் ஆவியை இறங்கி கொடுப்பதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. திறந்த வானம் உண்டாக்கப்பட்டு இருப்பதையோ, திறந்த வானம் உண்டாவதை கர்த்தர் காண்பிக்கிறீங்க. ஓ ரம்மா லக்க பாரா, வானம் திறக்கப்பட்டு ஆவியான ஊற்றப்படும் பொழுது வானம் பல்லாத சேனைகள் நடுங்கி ஓடுவதை காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. வானம் பல்லாத சேனைகள் நடுங்கி ஓடுவதை காண்பிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை வராதா? எனக்கு ஒரு வார்த்தை நீ பேச மாட்டீங்களா? நீங்க கேட்கறீங்க. கற்ற சொல்லுகிறா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா விதமான மையின் கிரியைகளோ, எல்லா சத்துருவின் கிரியைகளோ ஒரு ரக்கம்மால் நிர்மலமாக்குகிறேன், நிர்மலமாக்குகிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்கு விரோதமாய் எழும்பின சத்துருவின் கிரியைகள், விரோதமாக வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கும்படிக்கு கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். இது உனக்கு அடையாளமாகல, இது உனக்கு ஒரு அடையாளம். உங்கள் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து சகல சுட்டரிக்கப்பட்டபடிக்கு உங்க குடும்பம் கட்டப்படும் விரோதமாய் எழும்பின சத்துருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய அக்கினி இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஓ ரம்மா லக்கா, உன் தேசம் வாழ்க்கப்படும். நீ எப்சிபா என்று, நீ பீரோ என்று அழைக்கப்படுவா. ஒரு அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கத்த சொல்லுகிறார். அவர் மீது வாஞ்சை வைத்து அவரை தேடி வந்தபடியினால் கர்த்தர் நாள் விடுதலை ஆக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பாரா. ஹல்லேலூயா. மேல பாலான ஸ்தலம் கட்டப்படும், பாலான ஸ்தலம் கட்டப்படும். கத்த சொல்லுகிறா. ஒரு மேல பரா, இன்று கண்டே எகிப்தியனை என்றைக்கு நீ காண மாட்டார். ஒரு போராட்டம் நிறைந்த இடத்துல குடியிருக்கிறேனே, போராட்டம் தொடருமா நினைக்கிறீங்க? இனி தொடராது. என்று கண்ட எகிப்தியனை என்றைக்கு காணாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு கிரியை செய்யும்படி ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய கொடியேற்றுவான் வார்த்தையின்படி செய்யக்கூடிய நாட்டும்படிக்கு நான் கிரியை செய்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. தேவன் தம்முடைய சிறகால் மூடிக்கொண்டிருக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, கோழி தன் சிறகால் குஞ்சுகளை மூடுவது போல உங்களை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நான் பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன், கடந்து வந்து விடிப்பேன், தப்பிப்பேன் சொன்ன கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். ஓ சிறகால் மூடும்படிக்கு, உங்களை தப்பிக்கும்படிக்கு, உங்களை விடுவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்களை மூடுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தீர்கள் வார்த்தையின்படி சத்துருவை ஜெயிக்கும்படி இயேசுவின் இரத்தம் உங்களை மூடுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். இரத்தத்தால் கர்த்தர் மூடிக்கொள்ளுகிறார். இயேசுவின் இரத்தம் உங்கள் ஆடைகளை இறங்குவதை, ஆடைகள் மீது விழுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு ராமா லக்கா பரஷா பரோத ரபரா, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தும்படிக்கு, இயேசுவின் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி வைக்கும்படிக்கு இயேசுவின் இரத்தம் உங்களை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கோரேசை அபிஷேகித்தவர் ஆண்டவரே. ஓ அப்பேற்பட்ட மனிதர்களை கர்த்தர் ஆண்டவரை இப்பொழுது எழுப்பும்படி அபிஷேகிக்கிறேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஓ அன்றைய காலையும் கட்டப்பட்டபடிக்கு ஆண்டவரே,
அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா. ஆண்டவரே கோரேசின் ஆவி எழுப்பினது போல ஆண்டவரே, பரிசுத்தர் வாசம் செய்கிற ஆலயம் ஆண்டவரே அப்பா ஆலயமாய் ஒவ்வொரு சரீரம் இருக்கிறபடினால இடிந்து போன ஆண்டவரே அப்பா அலங்கங்கள் கட்டப்படும்படிக்கு, இடிந்து போன ஆலயங்கள் கட்டப்படும்படிக்கு, இடிந்து போன குடும்பங்கள் கட்டப்படும்படிக்கு அந்த கோரேசின் அபிஷேகம் இறங்குவதை காண்பிக்கிறீங்க. இவர்கள் மூலம் இங்க இருக்கிற மக்கள் மூலம் ஆண்டவரே அப்பா இடிக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படும்படிக்கு கர்த்தர் அப்படியா நீ ஆண்டு நிரப்புகிறீங்க ஆண்டவரே. அதற்காக எமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமையை எடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். விக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால்
ஆமாண்டவரே, நீ கொடுத்த புதிய பலனுக்காய், புதிய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள்.